सामने दिखाया। ஏசாயா 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். एसाया का किताब में 5वां अध्याय 7वां वचन में ஏசாயா 5:7 வாசிங்க. சேனைகளின் கர்த்தருடைய தோட்டம், சேனைகளின் கர்த்தருடைய தோட்டம், இஸ்ரவேல் வம்சமே. போதும் இஸ்ரவேலின் வம்சமே. देखो, सेनाओं का यहोवा का जो बगीचा है वो इजरायलों का है कर कर देखते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। செய்தியின் தலைப்பு वो वचन का जो है கர்த்தருடைய திராட்சை தோட்டம். प्रभु की बगीचा का हम The Lord's vineyard என்று இங்கிலீஷ்ல சொல்லலாம். ये जो दाखवाड़ी का एक वाड़ी का बगीचा का है। ஹல்லேலூயா. हालेलुया। இந்த திராட்சை தோட்டம் யார்? இந்த திராட்சை தோட்டம் ये दाखवाड़ी कौन है? சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் தான் இஸ்ரவேலின் வம்சம் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. सेनाओं का यहोवा जो है वही दो दाख का वाड़ी का प्रभु यीशु है कर कर हम देखते हैं। வேதம் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்று யாரை இந்த இடத்திலே சொல்லுகிறது? ये दाखवाड़ी कौन है कर कर हम बताते हैं। கர்த்தருடைய திராட்சை தோட்டம் வேற யாரும் கிடையாது, அது நீங்களும் நானும். ये दाखवाड़ी कोई दूसरा कोई नहीं है, आप और हम ही हैं। நம்முடைய அதாவது ஃபேமிலி, अपना परिवार है, நம்முடைய சபை, हमारा कलीसिया है, நல்ல ஒரு ஐக்கியம், हमारे सब एकजुट है। இது எல்லாம் திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது. ये सब सारे जितने भी है ये हमारे प्रभु यीशु की जो दाखवाटी हम सब है। கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்று சொன்னால் வேற எதுவும் நினைக்க வேண்டாம். प्रभु की जो दाखवाटी करके बोलेंगे तो दूसरा ऐसा ऐसा कुछ नहीं है। வசனம் சொல்லுகிறது, वचन कहता है இஸ்ரவேலின் வம்சமே கர்த்தருடைய திராட்சை தோட்டம். ஒரு அல்லேலூயா. इस्राएलियों की हम सभी उसके दाखवाटी कर कर कहते हैं। हालेलुया प्रभु को करें। இஸ்ரவேலின் வம்சம்னா யாரு? इजराइल बोले तो कौन है? ஒருவேளை இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இந்த வசனத்தை எழுதும்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எழுதினார். अभी ये ऐसा जो ने बताया कि ये इजराइलों का ऐसा कर कर बोलेंगे तो ஆனாலும் இந்த வார்த்தை இஸ்ரவேலின் வம்சமாகிய ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சொல்லுகிறார். वो कोई इजराइल कोई दूसरा नहीं है, आप और हम जो पवित्र आत्मा से जो उसके वचनों के द्वारा जो चलता है वही के लिए है। சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் அது இஸ்ரவேலின் வம்சம், அது நாமமாக இருக்கிறோம். वो सेनाओं का यहोवा जो प्रभु है उसके जो इजराइल के है वो बगीचा के जो है वो सब हम ही लोग हैं। கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்கும்போது ஒரு நல்ல திராட்சை தோட்டமாய் பார்க்க வாஞ்சிக்கிறார். प्रभु आपको और हमें जब देखते हैं तो एक अच्छा द्राक्ष की वाटी की जैसी हमें देखते हैं। ஒன்று, நம்மை, நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய சபைகளை, நம்முடைய ஐக்கியத்தை கர்த்தர் ஒரு தோட்டமாய் பார்க்கிறார். आपको और हमको और हमारी कलीसिया को, हमारे परिवार को और हमारे एक झुंड को एक द्राक्ष के वाटी के जैसे हमें देखता है। இரண்டாவது, பரலோக ராஜ்யத்தை குறித்து எப்பதெல்லாம் பேசணுமோ அப்பெல்லாம் திராட்சை தோட்டத்தை ஒப்பிட்டு கர்த்தர் பேசுகிறார். जब भी प्रभु बातें करते हैं कि स्वर्ग की और स्वर्ग का जो भी बातें करते हैं तो स्वर्ग का जो क्या है ये द्राक्ष की वाटी के हिसाब से, वाड़ी के हिसाब से बताते हैं। ரெண்டு வித்தியாசமான கோணங்களில் நாம் இந்த வார்த்தைகளை தியானிக்க இருக்கிறோம். हमने दो तरह के बातें किए थे इसके द्वारा। ஒன்று, திராட்சை தோட்டம் நீங்களும் நானும், நம்முடைய சபை, நம்முடைய ஐக்கியம், நம்முடைய குடும்பம். दो तरह की बातें किया था, एक कि हम और आप, हमारी कलीसिया और हमारा झुंड, हमारा परिवार। இரண்டாவது, பரலோக ராஜ்யம் எப்போதும் கர்த்தர் ஓமைகளாய் பேசும்போது ஆண்டவர் திராட்சை தோட்டத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். और जब भी प्रभु स्वर्ग की ओर की बातें करते तो वही द्राक्ष की वाटी का जो कि हम सबको एक साथ जुड़ा के रगत से गुप्त तरह के बातें बताते हैं। உங்களையும் என்னையும் ஒரு திராட்சை தோட்டமாய் கர்த்தர் ஏன் பார்க்கிறார்? आपको और हमें क्यों एक बगीचा द्राक्ष की वाटी की जैसे क्यों देखते हैं? நல்ல கனிகளை கொடுக்கிற ஒரு திராட்சை தோட்டமாய் நம்மை அவர் பார்க்கிறார். वो एक अच्छा फल देने का एक द्राक्ष वाटी के जैसे आपको और हमको देखता है। பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு ஏன் திராட்சை தோட்டத்துக்கு பேசுகிறார்? स्वर्ग को उसके समान और द्राक्ष की वाटी को ज्वाइन करके क्यों बताते हैं? ஏன் என்று சொன்னால் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்கு, அதாவது கர்த்தர் ராஜ்யத்திற்காக வேலை செய்வதற்கு ஆட்கள் தேவை. क्योंकि द्राक्ष की वाटी में काम करने के लिए उसके लिए एक झुंड, एक सेना चाहिए। நல்லா கவனிச்சிட்டே போங்க. இந்த ரெண்டு வித்தியாசமான எப்படி கர்த்தர் வேதம் இதை எப்படி சொல்கிறது என்று சொல்லி நல்ல விளக்கமாய் ஆவியானவர் நம்மோடு பேசட்டும். अच्छे से ध्यान से सुनोगे तो पवित्र आत्मा दोनों की बातें हमें दृष्टांत से बात करेंगे। ஏசாயா 58:11 சொல்லுகிறது, ஏசாயா जो है
நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றாய் இருப்பாய். ओ ऐसा है कि पुस्तक में बताता है कि तू कभी भी ना मुरझाएगा, उस तरह का जल से तुझे भर के रखूंगा, तू कभी नहीं सूखेगा कर कर एक वचन कहता எதற்கு நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல है। இருக்கிறோம்? क्यों हम ऐसे हरे भरे जगह में रहेंगे? அவர் எதிர்பார்க்கிற நல்ல கனிகளை கொடுக்கும்படியா. क्योंकि वो हमसे जो चाहत रखे उस तरह का अच्छा फल देना चाहिए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। சங்கீதம் 128:3 என்ன சொல்லுகிறது? भजन संहिता क्या कहता है? உன் மனைவி வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை செடியை போல இருப்பார். प्रभु कहता है कि तेरी पत्नी जो है तेरे पूरे घर में एक अच्छा द्राक्ष का फल देने जैसा तुझे मैं बनाऊंगा कर कर। கர்த்தருடைய திராட்சை தோட்டம் என்றால் நம்முடைய குடும்பத்தை காண்பிக்கிறது. देखो प्रभु की एक द्राक्ष वाटी कौन है? तो हमारा परिवार के साथ जुड़ा है। அல்லேலூயா. हालेलुया। யோவான் 15:16 சொல்லுகிறது, और यहोवान का कहता वचन, கனி கொடுக்கும்படி கனி நிலைத்திருக்கும்படி உங்களை நான் ஏற்படுத்தினேன். फल देने के लिए और फल टिका रहने के लिए मैंने तुम्हें स्थिर किया हूं करके कहता அல்லேலூயா. है। हालेलुया। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्यारे கர்த்தர் भाई, நம்மையும் நம் குடும்பங்களும் நம்முடைய சபைகளையும் நம்முடைய ஐக்கியங்கள் ஏன் திராட்சை தோட்டமாய் பார்க்கிறார்? प्रभु हमें क्यों देखता? हमारा परिवार को और आपको और हमको, हमारी कलीसिया को, हमारे झुंड को क्यों देखता फल ஒரு की तरह? நல்ல ஒரு பழம் ஒரு நல்ல காய் கொடுப்பீங்க என்று நீங்களும் நானும் கர்த்தர் அவர் ஏங்கி கொண்டு இருக்கிறார். एक अच्छा द्राक्ष फल देना चाहिए कर कर वो आपसे और हमसे वो चाहत रखते हैं। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय இந்த लोगों, இஸ்ரவேல் ஜனங்களை பெரிய நம்பிக்கையோடு அவர் அழைத்தார். ये इज़राइल को लोगों को प्रभु ने बहुत विश्वास के साथ, चाहत के साथ उन्हें நல்ல बुलाया ஒரு था। திராட்சை தோட்டமாய் அவர்கள் கண்களுக்கு முன்பதாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நினைவு கூர்ந்தார். उन्हें सबको, इज़राइल को जब भी देखा तभी वो उनको एक अच्छा द्राक्ष के वाटी जैसा ये लोग फल देना चाहिए कर कर प्रभु ने बुलाया। ஆனால் எரேமியா 2:21 என்ன சொல்லுகிறது? लेकिन यिर्मयाह में क्या कहता है? வாசிங்க பார்க்கலாம். நான் உன்னை முற்றிலும் நற்கனிதரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காற்று திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறிப்போனது என்ன? இது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். ये इज़राइल को प्रभु कहता है, मैं तो तुझे एक अच्छा पौधा देकर तुझे अच्छा एक द्राक्ष वाटी में लगाया था, तूने मुझे ऐसा फल क्यों दिया? உயர்குல திராட்சை செடியை நான் உங்களை நாட்டினேனே, तुझे मैं बहुत ही अच्छी तरह से एक अच्छा द्राक्ष तू फल अच्छा देना चाहिए कर मैंने तुझे लगाया நீங்களோ था। காட்டு திராட்சை செடி பழத்தை கொடுத்தீங்க. तू जंगली का फल मुझे कड़वा फल क्यों दिया? कर कर இஸ்ரவேல் कहता है। ஜனங்கள் மேல் கர்த்தர் வைத்திருந்த அந்த நம்பிக்கையை கைவிட்டு போனது. इज़राइल के पब्लिक को जब प्रभु ने विश्वास के साथ लेके आया था तो उनका विश्वास का उन लोगों ने घात किया। அதனால் தான் யோவான் 1:11 சொல்லுகிறது, इसके लिए யோவான் कहता है, அவர் தமக்கு சொந்தமானதில் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. वो अपना जान कर आया था लेकिन अपनों ने उसे नहीं ग्रहण किया। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு திராட்சை தோட்டத்தை போல ஏற்படுத்தி அவர் ஆசையோடு இருந்தார். इज़राइल के लोगों को एक द्राक्ष के बगीचा के जैसे बनाकर उनके तरफ से फल का इंतजार किया। ஆனால் கர்த்தர் ஏமாந்து போய்விட்டார். लेकिन प्रभु उसमें बहुत ही फंस गए कि மத்தேயு 21:43 मत्ती का वचन कहता है, ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் ம், உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு ஒரு நிமிஷம், யாரிடத்திலிருந்து இந்த தேவராஜ்யம் பிடுங்கப்பட்டது? देखो इसमें मत्ती का वचन जब पढ़ते हैं कि देखो स्वर्ग आपसे छीना गया है। இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து அந்த பரலோக ராஜ்யமாகிய அந்த திராட்சை தோட்டம் பிடுங்கப்பட்டது. वो इज़राइल के तरफ से वो द्राक्ष वाटी वो छीनी गई उनसे। வாசிங்க. அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். அதற்கு ஏற்ற கனிகளை கொடுக்கிற ஜனங்களுக்கு அது கொடுக்கப்படும். जो उस तरह का फल देगा उसे ये स्वर्ग का राह प्रभु दिखाएगा कर कर இந்த वचन வசனத்தின் மூலமா நாம் என்ன कहता है। ये கற்றுக்கொள்கிறோம்? वचन के द्वारा हम क्या सीखते हैं? இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஒரு திராட்சை தோட்டத்தை போல் பார்த்தார். प्रभु ने इज़राइल के लोगों को एक द्राक्ष वाटी के जैसा ही देखा அந்த था। பலனை அவர்கள் கொடுக்காத பட்சத்தில் उन्होंने उस तरह का फल नहीं दिया। தேவனுடைய ராஜ்யம் அவரிடத்திலிருந்து கனி கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. प्रभु का राज उनसे छीन कर जो जिसने प्रतिफल दिया उसके पास दिया गया। யார் இந்த ஜனம்? ये कौन है? யார் இந்த ஜனம்? ये कौन है? நீங்களும் நானும் தான் இந்த ஜனம். ये कौन है? आप और हम ही है वो इज़राइल। அல்லேலூயா. हालेलुया। கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். हम तालियां बजाकर प्रभु के नाम की महिमा करें। அந்த திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. वो
द्राक्षवाटी इसराइल के लोगों को ही बोला அவர்கள் जाता நல்ல है। கனியை கொடுக்காததினால் वो लोग अच्छा फल नहीं देने की தேவனுடைய वजह- ராஜ்யம் கனி கொடுக்கிறவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. जिन्होंने अच्छा फल दिया उसके पास दिया जाता है। அவர்கள் தான் நீங்களும் நானும். वो अच्छा फल किसके पास दिया? आपके पास और मेरे पास। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மனுக்குலம் பாவத்தில் விழுந்தது. जो मनुष्य जो लोग है पाप में गिरा, முதலாவது மனிதன் பாவத்தில் விழுந்தான். पहला आदम जो पाप में गिरा, அன்றிலிருந்தே பரலோகத்தில் ஒரு பெரிய சர்ச்சை. जब आदम पहला पाप में मनुष्य गिरा तभी से स्वर्ग में एक चर्चा का एक बड़ी मीटिंग होने लगी। என் சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனை நான் இழந்து போனேனே. तब प्रभु उधर कहा कि मेरा अपना स्वरूप का जो इंसान था वो मैंने घुमा இந்த दिया। வார்த்தைகளை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது, जब मैं उस वचन को पढ़ता है, இன்னும் அதிகமாக தியானித்துக் கொண்டிருக்கும் போது जब जांचने लगा, ஆவியானவரின் மனதோடு பேச ஆரம்பித்தார். तब पवित्र आत्मा मुझसे बातें कह रहे। பரலோகம் மனுக்குலம் இல்லாவிட்டால் பரலோகத்தில் எல்லா வேலையும் இன்கம்ப்ளீட்டா இருக்கிறது என்று சொன்னார். जब यहाँ पर स्वर्ग का कुछ काम नहीं है तो कोई इंसान नहीं है तो स्वर्ग में कुछ भी नहीं है। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान से सुनो। இந்த ரகசியம் எனக்கு ஆண்டவர் சொன்ன பிறகுதான் தெரியும். ये जब प्रभु ने हमें बताया तो बताते हैं। Heaven is incomplete without man. அதாவது மனுஷன் இல்லாமல் அந்த பரலோகம் கூட கம்ப்ளீட்டா இல்ல, நிறைவா இல்ல. जब मनुष्य स्वर्ग में नहीं है तो उधर स्वर्ग का राज खाली है। ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், इसीलिए प्रभु ने कहा, நான் போய் உங்களுக்காய் ஒரு ஸ்தலத்தை ஆயப்படுத்துவேன். इसके लिए प्रभु ने कहा कि मैं जाकर आपके लिए कई घरे बनाऊंगा। மனுக்குலம் விழுந்த பிறகு அவர் விட்டு போயிருக்கலாம். मनुष्य जब पाप में गिर गया तो वो छोड़ के जा सकते थे, ஆனா மனுஷன் மேல் அன்பு வைத்தவர், लेकिन प्रभु ने मनुष्य पर बहुत प्यार किया। அவன் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று விரும்பினவர், वो अच्छा फल देना चाहकर उन्हें चाहत रखा था। அங்கு போய் இடம் பண்ணி கொண்டு இருக்கிறார். वहां जाकर हमारे लिए कई स्वर्ग में घर बना रहे हैं। நம்மை கூட்டிக் கொண்டு மீண்டும் அங்கே அவர் இருக்கிற இடத்தில் வைக்க அவர் வாஞ்சிக்கிறார். वो वहाँ कई स्वर्ग में हमारे लिए घर बना रहे, वो जहाँ पर है वहाँ से इधर आकर हमें लेके जाएंगे वापस। நீங்களும் நானும் மனுக்குலம் பரலோகம் போனால் தான் பரலோகமே நிறைவாய் மாறும். आप और हम मनुष्य जब स्वर्ग जाएंगे तो ही तो स्वर्ग भरेगा। அதற்காக इसीलिए இந்த மனிதனை மீண்டுமாய் பரலோகம் சேர்க்கும்படியாக इसीलिए वापस से मनुष्य को स्वर्ग में लेके जाने நல்ல के ஒரு लिए, கனியை கொடுக்கிற ஒரு மனிதனாய் மாற்றும்படியாக अच्छा फल देने के लिए, एक मनुष्य को बनाने के लिए, பரலோகம் சில திட்டங்களை போட்டுக்கொண்டே இருக்கிறது. इसीलिए स्वर्ग कई तरह का जो योजना बना रहा है। ஹல்லேலூயா. हालेलुया। ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து நாம் ஏசாயா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் एक வாசிக்கிறோம். द्राक्षवाटी के हिसाब से हम बोलेंगे ऐसा है क्या पुस्तक में 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 5वां अध्याय में एक पहला वचन, அவர் அதை வேலி அடைத்து வேலி அடைத்தார். அதில் உள்ள கற்களை பொறுக்கி நல்ல கவனிக்கணும். 5:1 என்ன சொல்கிறது என்று சொன்னால், நேசருக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டு, प्रभु के लिए एक बगीचा है। அதுல 5:2 தான் முதலாவது அவர் வேலி அடைக்கிறார். उधर वासिंदा। 5 और पहला वा वचन में ऐसा लिखा है कि 5:2 वहाँ एक पूरी तरह से कंपाउंड करते हैं। இரண்டாவது வசனம் வாசிங்க. வேலி அவர் அதை அடைக்கிறார். வேலி அடைத்து முதலாவது வேலி அடைக்கிறார், पहला அதில் உள்ள கற்களை பொறுக்கி இரண்டாவது கற்களை பொறுக்கிறார். ஒரு நிமிஷம். पहला पूरी तरह से जाल डालते हैं, उसके बाद में उसमें से पत्थर सब हटाते हैं। மூன்றாவது அதில் நற்குல திராட்சை செடிகளை நட்டு நல்ல திராட்சை செடியை நட்டுகிறார். उसमें एक अच्छा सुंदर सा द्राख का जो झाड़ है लगाया जाता है। அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி ஒரு கோபுரத்தை கட்டுகிறார். उसे कोई हानि नहीं होना चाहिए कर कर वहाँ एक अच्छे से उसको कुछ भी तकलीफ नहीं होना चाहिए करके एक अच्छे से पूरा फाउंडेशन करते हैं। அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அதுல ஆலையை உண்டு பண்ணுகிறார். उधर और एक दूसरा एक झाड़ जो बरगद का लगाया जाता है। ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. हालेलुया। என்ன சொல்றது என்று சொன்னால், முதலாவது அவர் வேலி அடைக்கிறார். पहले पूरी तरह से जाल बांधते हैं। அவர் இன்னைக்கு அடைக்கல, அன்னைக்கே அடைக்க ஆரம்பிச்சிட்டாரு. वो आज जाली नहीं बनाए, वो पहले से ही जाली हम सबको बना के रखे हैं। வேலி அடைத்தார், उन्होंने जाल बनाया, கற்களை பொறுக்கினார், पूरा पत्थर वहां से हटाया, அப்புறம் நற்குல திராட்சை செடியை நாட்டினார். एक अच्छे से द्राख की
जो झाड़ है उसको पेरनी करते हैं, இரண்டாவது கோபுரத்தை அதாவது ஒரு டவர் மாதிரி கட்டினார், கோபுரத்தை கட்டினார். उसको एक अच्छे से टोकरी के जैसे उसको बहुत अच्छे से रक्षा करते रखते हैं. இரண்டாவது ஆலை உண்டு பண்ணினார் என்று சொன்னால் அந்த திராட்சை செடியை கிரஷ் பண்ணுவாங்க, அந்த மிஷின், அந்த வைன் பிரஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மிஷினையும் அங்க என்ன செய்தாரு, உண்டு பண்ணார், அந்த கம்பெனியை வைத்தார், அங்க பண்ணி வைத்தார். उधर और एक जो द्राक का जो बाट के सामने उसका एक सेफ के लिए और एक बनाया, उधर मशीन बनाया. हालेलुया. हालेलुया. முதலாவது வேலி அடைக்கிறார். पहला उन्होंने जाल बांधा. எதற்கு வேலி? क्यों जाल बनाया? ரட்சிப்பு என்கிற முதல் வேலியை கர்த்தர் நமக்கு போட்டிருக்கிறார். उद्धार का जाल हम सबको डाले. இந்த உலகத்தின் பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாக, ये दुनिया के सारे पाप से हमें छुटकारा देने के இந்த लिए, பாவத்திலிருந்து நம்மை வேர் பிரிக்கும்படியாக, ये पाप से हमें लोगों के दुनिया से हमें हटाने के लिए, பாவத்தை விட்டு பரிசுத்தமாய் வாழும்படியாக, पाप से हमें पवित्र का जीवन जीने के लिए நாம் எல்லாருக்கும் ஒரு வேலியை கர்த்தர் हम கொடுத்திருக்கிறார். सबको एक जाल डाला है. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. हम सब हालेलुया कहें. हालेलुया. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நாம் சில நேரத்தில் பாவம் செய்யும்போது हम एक आध बार ऐसे पाप करते हैं तो அந்த வேலியை நம்ம உடைக்கிறது இல்ல, பெண்ட் பண்றோம். जब हम पाप करते हैं तो जाली को हम बैंड ऐसा वला देते हैं, மோடते हैं. वो उसको मोड़ देते हैं, ऐसे वला देते हैं. நம்ம பாவம் செய்ய செய்ய हम पाप करते करते அந்த வேலி பெண்டாக वो जो जाल है उसको ऐसा मोड़ते मोड़ते அது கடைசியாக உடைந்து போகிறது. लास्ट में मोड़ते मोड़ते वो जाल है कि टूट जाता என் है. அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोगों, என் ஆண்டவர் நமக்கு வேலி, ரட்சிப்பு என்னும் வேலியை கொடுத்திருக்கிறார். हम सबको प्रभु ने उद्धार का जो जाल डाला அந்த ரட்சிப்பு என்கிற வேலிக்குள்ளாக இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். उस उद्धार के जाल के अंदर हम दब के रहना है. அல்லேலூயா. हालेलुया. என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोगों, யோபின் குடும்பத்தை முழுவதும் கர்த்தர் வேலி அடைத்தார். प्रभु ने क्या किया है, अय्यूब के घर को पूरी तरह से रखवाली के एक जाल डाला. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நம்மை வேலி அடைக்கிறார். हमें सबको, आपको और हमें आशीष से भरने के लिए प्रभु ने जाल डाला. இன்னும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு வேலியா இருக்கிறது. देखो, प्रभु यीशु का लहू है, वो हमारी जाल है, हमारी रखवाली है. இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைக்கால்கள் மேல் இயேசுவின் ரத்தம் பூசப்பட்ட போது சங்கார தூதன் உள்ளே வர முடியல. जब इजराइल के लोगों के ऊपर जब बड़ी संकट आती है तो प्रभु का लहू उनके द्वार में, दरवाजे में लगा गया. जब मौत का जो दूत जाता है वो सारे लहू को देखकर उन्हें बच जाते हैं. அல்லேலூயா. हालेलुया. கர்த்தர் முதலாவது வேலி அடைக்கிறார். प्रभु पहले उनकी पनाह देता है. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு வேலியா இருக்கிறது. उनका रक्षा, जो उनका लहू है, हमारा पनाह है. அந்த ரத்தம் எப்பொழுதும் நீங்க எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், இயேசுவின் ரத்தத்தின் வேலியை என் குடும்பத்தின் மேல் போடுகிறேன் ஆண்டவரே என்று சொல்லணும். जब भी हम प्रार्थना करते तो हम ऐसा प्रार्थना करना कि मेरे परिवार पर तेरा लहू को हम, हालेलुया, तेरा कवच बनाकर हम छिड़कते कर हम என்னுடைய प्रार्थना வேலை करना மேல है. இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். मेरे परिवार पर, मेरे घर पर मैं अपना आपका लहू छिड़कती हूँ. यीशु என் का लहू உற்றார் का உறவினர்களுக்கு மேல என் இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறேன். मेरे अपने रक्त बंद जितने भी हैं उनके ऊपर मैं अपना आपका लहू डालती हूँ. எதெல்லாம் இயேசுவின் ரத்தத்தின் வேலி கீழே இருக்கிறதோ, जिसके जगह पर प्रभु का लहू का जो कवच है, பிசாசின் கண்களுக்கு அது மறைத்து போகும். கரங்களை वो தட்டி शैतान கர்த்தரை की மகிமைப்படுத்தலாம். नजरों को वो बांध देता है, उसे कुछ दिखता नहीं. அல்லேலூயா. हालेलुया. இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு ரத்தம், நமக்கு ஒரு வேலியா இருக்கிறது. प्रभु का लहू ही हमारा जो कि कवच है, ரட்சிப்பு ஒரு வேலியா இருக்கிறது. वो उद्धार उनका कवच है. இந்த ரட்சிப்பை இயேசு ரத்தம் சிந்தி நமக்கு சம்பாத்தியம் பண்ணி கொடுத்து, ये उद्धार उनका लहू है जो हमारे लिए और आपके लिए लहू गिराया, वही उद्धार का एक पात्र है. அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. இந்த நேசரின் ரத்தம் என் மேலே என்கிற ஒரு பல்லவியை நம்ம பாட இருக்கிறோம். एक वो गाना है कि मेरा जो प्रिय का लहू मेरे ऊपर है करके एक हालेलुया. गाना है. हालेलुया. हालेलुया. हम गाएंगे सब, எல்லாரும் சேர்ந்து பாட हम இருக்கிறோம். सब लोग गाएंगे. எல்லாம் அந்த வேலி ஒருவேளை உடைஞ்சிருந்துச்சுன்னா, ஆண்டவரே உம்முடைய இயேசுவின் ரத்தத்தின் வேலியை நாங்கள் போடுகிறோம் என்று சொல்லி விசுவாசத்தோட நம்ம இந்த பாடலை किसी का பாடலாம். जो जाल है मुड़ा होगा तो हम सभी गाना गाकर उस जाल को हम प्रभु की लहू से वापस से अच्छा शुद्ध कर लेते Thank you, हैं. Father. हालेलुया. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தா, உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே,
உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. हालेलुया। முதலாவது ஒரு வேலி அடைக்கிறார். पहले हमें सब बाजू से प्रभु एक இயேசு जाल बांधते हैं। நம் ரட்சிப்பு ஒரு வேலி, वो हमारा उद्धार एक जाल है। அது இயேசுவின் ரத்தம், அது ஒரு வேலி. उनका जो लहू है वो हमारा जाल இந்த है। வேலி உடைக்கப்படும் என்று சொன்னார். अगर ये जाल टूट जाता है என்ன நடக்கும்? क्या होगा? சங்கீதம் 80 அதிகாரம் वो भजन संहिता 80 में 12 அதிகாரம் 13 வசனம் 2. 12वां वचन। இப்பொழுதோ வழி நடக்கிற யாவரும் அதை பறிக்கும்படியாக அதன் அடைப்புகளை ஏன் தகர்த்து போட்டி? ஒரு நிமிஷம், இங்க சங்கீதக்காரனாக தாவீது கேட்கிறார், ये भजन संहिता में दाऊद कहता है, அந்த வேலியை ஏன் பிடுங்கி போட்டி? वो कहता है कि क्यों ये जाल को आपने तोड़ के फेंक दिया? அந்த அடப்புகளை ஏன் தகர்த்து போட்டி? वो सारे जितने भी जो कवच था उसे क्यों तोड़ के फेंक வழிய दिए? போறவங்க எல்லாம் அதை பறிச்சிட்டு போறாங்களே. जो जाने आने वाले सब तोड़ रहे हैं। 13 வசனம் வாசிங்க. 13वां वचन पढ़कर देखो। காட்டு பன்றி அதை உழுது போடுகிறது. காட்டு பன்னி, அதாவது வெளி சும்மா எல்லா மிருகங்கள்லாம் வந்து மேய்கிறதே ஆண்டவரே. वहां पर जाने वाले सारे सुअर उसको नोच डाल रहे हैं। எதற்கு இந்த வேலியை தகர்த்து போட்டி? क्यों आपने जाल को तोड़ दिया कर दाऊद कहता है। பாருங்க, கர்த்தர் வேலியை 2 காரணத்துக்கு நீக்கலாம். देखो प्रभु 2 कार्य के लिए जाल निकाल ஒன்று सकता நம்முடைய है। விசுவாச வாழ்க்கையை சோதிப்பதற்காக, एक हमारे विश्वास को जो कि हमारी परीक्षा के लिए, இரண்டாவது கனி கொடுக்கவே மாட்டோம் என்று அவருக்கு தெரிஞ்ச பிறகு அவர் அந்த வேலியை எடுக்கிறார். दोबारा ऐसा कि आप और हम फल ही नहीं देंगे तो उस जाल को निकाल देंगे। எம்எல்ஏ எம்பியா இருக்க தட்டினா வண்டிக்கு மேல சைரன் இருக்கும். देखो जब तक एमएलए और एमपी रहेगा तब तक वो लाइट का जो सिग्नल लाल लाइट சைரன் रहेगा। रहेगा, हाँ, லால் பத்தி रहेगा. लाल बत्ती रहेगा। அதுக்கப்புறம் அந்த இது இருக்கு பவர்ல நான் இருக்க மாட்டாங்க. जब वो एमएलए और एमपी नहीं रहेगा तो वो पावर का लाइट उनको नहीं रहेगा। அப்போ तो கனி இவன் கொடுக்க மாட்டான்னு தெரிஞ்ச பிறகு கர்த்தர் வேலியை எடுத்து போடுவார். जब आप और हम फल नहीं देंगे तो उस जाल को निकाल देंगे। சங்கீதக்காரர் தாவீது 80:14 என்ன சொல்லுகிறார்? भजन संहिता दाऊद क्या कहता அவர் है? எப்படி 80 और 14 ஜெபிக்கிறார்? में எப்படி ஜெபிக்கிறார்? वो कैसा प्रार्थना करता है? சேனைகளின் தேவனே திரும்பி வாரும். சேனைகளின் தேவனே திரும்பி வாரும். वो दाऊद कहता है सेनाओं का यहोवा आप वापस आ जाओ। வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். ओ स्वर्ग से आप हमें नीचे देखो। இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ये 2 द्राक्षवाटी जो नोच गया टूट गया ऐसा आप पूछो। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोगों, ஒருவேளை கர்த்தருடைய வேலி நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக இல்ல ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக தகர்த்தப்பட்டு இருக்கும் என்று சொன்னார். अगर हमारे पाप के कारण वो जो द्राक्षवाटी के जो जाल है अगर हमारे पाप से अगर टूट गया होएगा तो ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், हम प्रभु से कहें, சேனைகளின் தேவனே हे सेनाओं के यहोवा திரும்பி வாரும். वापस से हमारे परिवार को வானத்திலிருந்து கண்ணோக்கி பாரும். ओ हालेलुया, आकाश से आप हमें देखना। இந்த திராட்சை செடியை விசாரித்தருளும். ये द्राक्षवाटी को आप पूछो। ஹல்லேலூயா. हालेलुया। நல்ல கனிகளை கொடுக்கும்படியாய் முதலாவது அவர் வேலியை போடுகிறார். अच्छा फल देने के लिए पहला जाल डालते हैं, இரண்டாவது கற்களை பொறுக்குகிறார், दूसरी बार पत्थर बीनते हैं, அதாவது சுத்திகரிக்கிறார். शुद्ध करते हैं। ஹல்லேலூயா. हालेलुया। சுத்திகரிப்பு பண்ணுகிறார். वो हम आपको और हमें शुद्धित करता है। யோவான் 15 அதிகாரம் 3 வசனம். योवान जो वचन का पढ़ते हैं, 15 நான் உங்களுக்கு சொல்லேன், உபதேசத்தினாலே ம். நீங்கள் இப்பொழுதே சுத்தமாய் இருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே, प्रभु ऐसे कहते हैं कि मैंने जो आपके बीच में जो बोला है उससे आप அவருடைய வார்த்தையினாலே நாம் சுத்தம் அடைகிறோம். प्रभु हमको कहते हैं कि
मेरे शब्द से आप लोग शुद्धि हो गए हो। அல்லேலூயா. हालेलुया। அவர் கற்களை பொறுக்கிறார் என்று சொன்னால் தோட்டத்தை சுத்தம் பண்ணுகிறார். वो जब पत्थर बीनते हैं तो बगीचा के सब शुद्धिकरण करते हैं। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोगों, சங்கீதம் 119 அதிகாரம் 9 வசனம் என்ன சொல்லுகிறது? भजन संहिता 119 में 9वां वचन क्या कहता है? வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? நான் சொல்றேன், வாலிபனை விட்டுருங்க, மனிதன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? उसमें भजन संहिता में ऐसा लिखा है कि मनुष्य की कोई भी राह को अपना शुद्ध कर सकता है। உமது வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. அதாவது கர்த்தருடைய வசனத்தின் வழியாய் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம். ஒரு அல்லேலூயா. प्रभु के वचनों के द्वारा जो चलता है वो शुद्धिकरण हो जाता है। कर हम प्रभु को यीशु को हालेलुया करें। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोग, ஆண்டவர் சொன்னார், நான் சொன்ன உபதேசத்தின் நிமித்தமாக நீங்கள் சுத்திகரிக்கப்பட்டு प्रभु இருக்கிறீர்கள். ने कहा कि मेरे प्रवचन से अभी आप शुद्धित हो गए हो। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தருடைய வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிற வார்த்தையா இருக்கிறது. प्रभु का वचन आपको और हमें शुद्धिकरण करता है। இந்த வார்த்தை எல்லா இடத்திலும் நம்முடைய கையிலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ये वचन सब हमारे हाथों में दिया गया है। நமக்கு இத பத்தி போதிக்கப்படுகிறது. ये हालेलुया आपको और हमको எதற்கு? जो कि हालेलुया प्रवचन दिया जाता है। எதற்கு? क्यों? இத கேட்டு கேட்டு, ये सब सुन सुन कर, வாசித்து வாசித்து, ये पढ़ पढ़ कर। எபேசியர் 5 அதிகாரம் 26 வசனம் சொல்லுகிறது, வாசிக்க एफेसी के வேண்டாம். पुस्तक में लिखा है, எபேசியர் 5 அதிகாரம் एफेसी के पुस्तक में 5वां अध्याय में 26 வசனம். 26वां वचन, இது கர்த்தருடைய வசனம். ये प्रभु का वचन இது है। ஒரு ஜலம். ये एक जल है। இது நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ये जो जल है हमें இது நம்மை शुद्धिकरण करता है। சுத்திகரிக்கிறது. ये हमें शुद्ध करता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நல்ல கவனிங்க. अच्छे से ध्यान पूर्वक முதலாவது सुने। வேலியை போட்டா, पहले हमें जाल डालते हैं, அது ரட்சிப்பு என்னும் வேலி. वो उद्धार का वो जाल है। இயேசுவின் இரத்தத்தால் அதை சம்பாதித்து கொடுத்தார். वो उनके लहू के द्वारा हालेलुया आपको और हमें खरीद लिया है। இரண்டாவது கற்களை புறக்கிறார் என்று சொன்னால் அது சுத்தம் பண்ணுகிறார். दूसरा एक जो है पूरे पत्थरों को निकालते हैं। 2000 ஆண்டுகளுக்கு மேலாக கர்த்தருடைய வார்த்தை நமக்கு போதிக்கப்படுகிறது. 2000 साल के पहले से हमें सब कुछ शब्द सुनाया जाता है। எதற்கு? क्यों? நம்மை சுத்திகரிக்கும்படியாக. आपको और हमें शुद्ध करने के लिए। அல்லேலூயா. हालेलुया। அதோட நின்னுச்சா? उससे रुका है क्या? யோவான் 19 அதிகாரம் 41 வசனம் வாசிங்க योहन्ना के பார்க்கலாம். किताब 19वां अध्याय और 41वां वचन। அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் நல்ல கவனிங்க. அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில், अच्छे से ध्यान पूर्वक सुनो, जहां वो क्रूस पर मारे गए ஒரு தோட்டமும் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் ஒரு காலம் ஒருவனும் வைக்கப்பட்டிராத ஒரு புதிய கல்லறையும் இருந்தது. நல்ல கவனிங்க. अच्छे से அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. वहां उसे जहां क्रूस पर मारा गया वहां एक बगीचा था। அங்கே ஒரு கல்லறை இருந்தது. उधर एक कब्र भी था। இப்போ ஏன் அவர் தோட்டத்தில் அவர் என்ன செய்யப்பட வேண்டும்? சிலுவையிலே அறையப்பட வேண்டும். वो क्यों क्रूस पे मारा जाना இந்த चाहिए? வசனத்தின்படி इस वचनों के द्वारा, இயேசு சுவாமியை சிலுவையில் அறைந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. ये वचन के द्वारा जहां प्रभु को क्रूस पर मारा था वहां एक बगीचा था। அங்கே ஒரு யாரும் வைக்கப்பட்டிராத ஒரு கல்லறையும் அந்த தோட்டத்தில் இருந்தது. वो बगीचा में कोई इंसान भी गाड़ा नहीं गया, वहां एक कब्र था। நல்லா கவனிக்கணும். ஏன் தோட்டத்தில் அவர் சிலுவையில் அறையப்பட்டார்? वो क्यों उस बगीचे के पास क्रॉस वो क्रूस पे मारे गए? ஏன் அந்த தோட்டத்திலே அடக்கம் பண்ணப்பட்டார்? क्यों उस बगीचा में वो दफना गए? தோட்டத்திலிருந்து துரத்தி விடப்பட்ட மனுஷனுக்கு மீண்டுமாய் அந்த இடத்தை கொடுக்கும்படி, वो पहला जो आदम ने जो बगीचा से पाप कर कर उसे निकाल दिया था, उस इंसान को वापस से देने के लिए प्रभु वहां நல்ல गाड़ा ஒரு गया। திராட்சை தோட்டமாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் மாற்றும்படியாக उस बगीचा के अंदर हमें लेके जाकर अच्छा फल देने के लिए प्रभु वहां गाड़ा गए। அவர் தோட்டத்தில் சிலுவையிலே அறையப்பட்டார். प्रभु वही एक बगीचा पे हालेलुया वो मारे गए, அந்த தோட்டத்தில் அடக்கம் பண்ணப்பட்டார். वही वो गाड़े गए। அந்த அடக்கம் பண்ணப்பட்ட இடத்திலிருந்து 3ஆம் நாள் உங்களுக்கும் எனக்காக ஒரு உயிரோடு எழுந்தார். கரங்களை जहाँ தட்டி दफना கர்த்தரை गए, மகிமைப்படுத்தலாம். वहाँ वो तीसरा दिन जी उठे।
उठे आपके लिए और हमारे लिए, அதோட விட்டாரா? उससे छोड़ा नहीं। மார்க் 12ஆம் அதிகாரத்துல मार्क 12वां अध्याय में ஒரு ஓமையை கர்த்தர் சொன்னார். एक गुप्त तरह की बातें कहे। ஒரு எஜமானன் एक जो धनी தன்னுடைய திராட்சை தோட்டத்தை லீஸுக்காக இன்னொரு இடத்துல இருந்து விட்டு தூர இடத்துக்கு போனார். एक धनी आकर अपने बगीचा को दूसरे के पास देकर वो दूसरे परदेश चला गया। நேரம் வரும்போது கனிகளை வாங்கும்படியாக வேலைக்காரனை அனுப்பினார். जब समय आया तो वो अपना उसका जो चाहिए वो मांगने के लिए अपना काम और नौकर को भेजा, फल लेने के लिए. फल लेने के लिए। அப்புறம் அங்க போய் ஊழியக்காரரை அனுப்பி கொண்டே இருந்தார். वहाँ एक जन को, दो जन को 3 बार भेजते गए। அவர் அனுப்பி கொண்டே இருந்தார். वो नौकर को भेजते சிலரை गए। அவர்கள் கொலை செய்தார்கள், किसी को मार डाला उन्होंने, சிலரை அடித்தார்கள், किसी को मारा उसने, சிலைகளை தலையிலே காயப்படுத்தி மீண்டும் அனுப்பிவிட்டார்கள். किसी के सिर को फोड़कर वापस से उनके घर को भेज दिया। இதை பார்த்த எஜமானன் उसको देखा वो தன்னுடைய जो धनी, குமாரனை அனுப்பினார். वो धनी क्या कि मैं अपना एक लौता बेटा को भेजूंगा। அந்த குமாரனையும் கூட இந்த லீஸுக்கு வாங்கின அந்த எஜமானன் என்ன செய்தார் என்று சொன்னால் தோட்டத்தின் புறம்பே கொண்டு போட்டு விட்டார். जिसने जो हालेलुया जो इंसान ने जो खेती लेकर रखा था उसका जो बेटा गया, जो धनी का बेटा गया, उसे भी बगीचा के बाहर जाकर मारकर खत्म कर डाला। இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன், यीशु का जो आमीन पिता का पुत्र है, பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையாக இயேசுவை இந்த பூமியிலே நல்ல திராட்சை பழத்தை அத கனியை தேடும்படியாக இந்த பூமிக்கு அனுப்பிவிட்டார். पिता भी एक अच्छा जो द्राक्ष फल है वो पिता प्रभु यीशु को इस जमीन पर भेजे। இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஒரு திராட்சை தோட்டமாய் பார்த்தார். इस्राएल के लोगों को एक द्राक्ष की वाटी के जैसा देखा था। அங்க அவருடைய சொந்த குமாரனை அனுப்பினார். वहां अपना खुद के बेटे को भेजा। அவர்கள் அவர்களை கொலை செய்தார்கள். उन्होंने उसको मार डाला। அந்த தினத்திலிருந்து उस दिन से பரலோகம் சுத்திகரிப்பின் வேலையை ஆரம்பித்து उस விட்டது. दिन से स्वर्ग की शुद्धिकरण हो रहा है। அல்லேலூயா. हालेलुया। முதலாவது வேலி அடைத்தார், पहले उन्होंने एक जाल डाली, இரண்டாவது சுத்திகரிப்பின் फिर शुद्धित किया, காரியத்தை தொடங்கி வைத்தார். फिर सब काम काज चालू किया। அதுவும் என்ன செய்தார் என்று சொன்னார், क्या किया? அவருடைய சொந்த உயிரை கொடுத்து நமக்கு முயற்சி செய்தார். சுத்திகரிப்புக்காக முயற்சி பண்ணினார். उन्होंने क्या किया? अपना खुद का जान देकर हालेलुया आपको और हमको शुद्धित करने की बहुत तरह की कोशिशें की। அல்லேலூயா. हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। மூன்றாவது என்ன செய்தார்? तीसरे बार क्या किया? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், ऐसा का किताब 5वां अध्याय, நல்ல திராட்சை செடியை நாட்டினார். अच्छा द्राक्ष का पौधा लगाया। அல்லேலூயா. हालेलुया। இது கர்த்தர் உங்களையும் என்னையும் இந்த பூமிக்கு அனுப்புனது ஒரு நோக்கம் உண்டு. आपको और हमको इस जगत में भेजा है, प्रभु की एक योजना है। உங்களையும் என்னையும் நல்ல ஒரு மனுஷியாக எல்லா உறுப்புகளை கொடுத்து இந்த பூமியில அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. आपको और हमको एक अच्छा पुरुष और एक स्त्री बनाकर भेजा तो प्रभु की एक योजना है। நமக்கு ஒரு நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்தார், அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. प्रभु ने एक अच्छा परिवार आपको और हमको दिया, प्रभु का एक योजना है। நமக்கு ஒரு நல்ல சபையை கொடுத்தார், அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. एक आपको और हमको एक कलीसिया दिया प्रभु ने, तो उसकी भी एक योजना है। நமக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை கொடுத்தார், அதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. हमारे सब साथ में जो है जुड़े रहते हैं, वो एक प्रभु का एक योजना ஏன் है। இந்த நற்குல திராட்சை செடியை நாட்டினா ये क्यों ये अच्छा एक द्राक्ष का पौधा நீங்களும் लगाया? நானும் நல்ல கனிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி. அல்லேலூயா. आप और हम अच्छा फल देना चाहिए कर एक अच्छा द्राक्ष का पौधा लगाया। முதலாவது வேலி அடைத்தார், पहला जो जाल लगाया, இரண்டாவது கற்களை பொறுக்கினார், फिर शुद्धिकरण के पत्थर को उठाया, மூன்றாவது நல்ல திராட்சை செடியை நட்டினார், तीसरे बार उन्होंने द्राक्ष का झाड़ लगाया, நான்காவது ஒரு கோபுரத்தை கட்டினார். उसके बाद में उसके फाउंडेशन के लिए एक अच्छा एक मशीन लगाया उधर, ஒரு கோபுரத்தை அதாவது ஒரு டவர் மாதிரி கட்டினார். एक टावर के जैसा बनाया। அது எதுக்கு? வாட்ச்மேன் உட்கார்ந்து பார்க்கிறதுக்கு. देखो वहाँ एक टावर बनाकर वहाँ एक वॉचमैन को बिठाया, ஒரு வாட்ச்மேன் एक டவர் वॉचमैन கட்டி बैठने जैसा டவர் கட்டி टावर जैसा அந்த बनाकर செடியெல்லாம் நல்லா வளருதா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு वो टावर जो बगीचा की रखवाली करने के लिए एक जन को उधर रखा, நல்ல ஒரு கோபுரத்தை கட்டினார். एक अच्छा से एक टावर जैसा என் बनाया। அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोग, இது எதை காண்பிக்கிறது? ये क्या बताता है? கர்த்தர் நமக்கு கொடுத்த ஊழியக்காரர்களை காண்பிக்கிறது. ये क्या है? आपको और हमको जो एक अच्छे से पासवान दिए उसका बताता है। உங்களையும் என்னையும் நல்ல கனிகளை கொடுக்க இந்த ஊழியக்காரர்கள் நமக்கு கண்காணிப்பாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். जो बगीचा में बैठकर एक रखवाली करता है, उस तरह हर एक कलीसिया में
हम लोग को अच्छा पासवान प्रभु ने दिया है। எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். एबीसी के पुस्तक में हम पढ़ते हैं 4th अध्याय में யாரெல்லாம் கர்த்தர் கண்காணிக்கும்படியாய் வைத்திருக்கிறார். किसे किसे रखा है प्रभु ने देखने के लिए। வாசிங்க வாசிங்க. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சொல்லுங்க அப்போஸ்தலர்கள், प्रेरित के किताब में जब भविष्यवाणी लोग, தீர்க்கதரிசிகள், भविष्यवाणी लोग சுவிசேஷகர், और जो प्रभु के वचन को बोलते हैं, जो चरवा लोग है போதகர், और पास्टर्स लोग है, இவர்களை ஏன் கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார்? इन्हें क्यों प्रभु ने तैयार किया? நீங்களும் நாளும் நல்ல கனிகளை கொடுக்கும்படியாக, आप और हम अच्छे से फल देने के நம்மை लिए, கண்காணிக்கும்படியாக, हाँ आपको और हमको अच्छे से देखने के लिए அங்கே ஒரு இப்படி ஒரு காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ऐसे लोगों को, पवित्र लोगों को, पास्टर्स लोग को और मिशनरी लोग को और जो कई तरह के पास्टर सबको रखा है प्रभु ने। அல்லேலூயா. हालेलुया। முதலாவது என்ன செய்தார்? पहला क्या किया? அவர் வேலி அடைத்தார். पहले हमारे को सबको रखवाली का एक जाल இரண்டாவது डाला, கற்களை பொறுக்கினார். फिर सब पत्थर को बगीचे से साफ किया, சுத்திகரித்தார். वो शुद्धित करा। மூன்றாவது நல்ல திராட்சை செடியை एक நம்மை நல்ல குடும்பத்திலும் நல்ல சபையிலும் ஐக்கியத்திலும் நாட்டினார். एक अच्छे से हमारे परिवार के लिए, हमारी कलीसिया के लिए एक अच्छा द्राक्ष का पौधा बनाकर हमें लगाया। ஒரு கண்காணிப்புக்காக நல்ல ஊழியக்காரர்களையும் வைத்திருக்கிறார். आप और हम गिर न जाए कर कर अच्छे अच्छे पास्टर लोग को प्रभु ने हमें दिया है। கடைசியாக लास्ट में நல்ல ஒரு ஆலை, அதாவது ஃப்ரூட், அந்த வைன் பிரஸும் உண்டு பண்ணியிருக்கிறார். वहाँ அந்த देखो machine. द्राक्ष का जो रस बनाने का एक अच्छा मिशन भी वहाँ बनाया। ஒரு கம்பெனியை வைத்திருக்கிறார். उधर एक कंपनी करके दिया। இது எதை காண்பிக்கிறது? ये क्या बताता है? நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற சபையை காண்பிக்கிறது. ये क्या दिखाता है? आपको और हमको जो कलीसिया दिखाया அது दिया है वो, சகோதர ஐக்கியத்தை और காண்பிக்கிறது. भाई बहन का प्यार हमें उसमें அது दिखाता ஒரு है। மனதின் ஒரு ஆவியை காண்பிக்கிறது. एक मन का प्यार जो खींचा लाता है वो कलीसिया दिया है। திராட்சை பழம் அந்த ஆலைக்கு கொண்டு வந்து தான் ரசம் எடுக்கலாம். वो जब चर्च के अंदर, जब कलीसिया के अंदर जब इंसान जाता है तब उस प्यार को चख लेता है। கர்த்தர் நல்ல ஒரு ஐக்கியத்தை ஏன் கொடுத்திருக்கிறார்? प्रभु ने हमें एक झुंड क्यों दिया है? நல்ல ருசியான திராட்சை ரசம் மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியாய் நம்மை अच्छे से வைத்திருக்கிறார். ये द्राक्ष का जो फल का रस का जो जूस है, ये प्यार है, वो हम दूसरे के अंदर देना चाहिए कर कर। இது எல்லாம் செய்து பார்த்த ஆண்டவர் ये सब कर कर देख कर 5 காரியங்களை செய்தார். 5 कार्य करे। வேலி அடைத்தார், जाल डाले, கற்களை பொறுக்கினார், सारी बगीचा से நல்ல पत्थर செடியை लगाए, நாட்டினார், अच्छा झाड़ लगाया, கோபுரத்தை வைத்தார், वहाँ एक मशीन लगाया, அப்புறம் அவர் ஆலயத்தையும் உண்டு பண்ணினார். उधर एक सब फैक्ट्री वॉचमैन लगाया। उधर अच्छे से बिठाया। ஹல்லேலூயா. हालेलुया। அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोग, ஏசாயா 5ஆம் அதிகாரம் यशायाह का 5वां 2ஆம் अध्याय வசனம் வாசிங்க பார்க்கலாம். दूसरा वचन। அவர் அதை வேலி அடைத்து ம் அதிலுள்ள கற்களை பொறுக்கி ம் அதிலே நற்குல திராட்சை செடியை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி கோபுரத்தை கட்டி அதன் ஆலையையும் உண்டு பண்ணி ஆ, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். அவர் இது எல்லாம் செய்து காத்திருந்தார். उन्होंने सब कर कर अच्छा फल देगा कर कर आपको और हमारे पर देखा। ம் அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. அதுவோ கசப்பான பழங்களை கொடுத்தது. लेकिन वो फल ऐसा था कि कड़वा दिया। அவர் எடுத்த எல்லா முயற்சிகளிலும் वो जितने भी प्रभु ने जो प्रयास किया था, அவர் எவ்வளவோ செய்து பார்த்தார். बहुत कुछ करके देखे। நல்ல கனிகளை நீங்களும் நானும் கொடுப்பேன் என்று சொல்லி முயற்சி எடுத்தார். आपने और हमने अच्छा फल देना चाहिए कर कर बहुत प्रयास किया, ஆனா நீங்களும் நானும் கசப்பான பழத்தை கொடுத்தோம். लेकिन आपने और हमने क्या दिया? कड़वा फल दिया। ஒருவேளை கடந்த நாட்களிலே ये ऐसा हो सकता है कि बीते हुए दिनों पर நாம் கர்த்தருக்கு நம்பிக்கை துரோகம் செய்திருக்கோமா? हम प्रभु के प्यार से थोड़े दूर நம்முடைய गए होंगे வார்த்தையினா, क्या? हमारे जीवन में, நம்முடைய பேச்சினா, हमारे शब्द में, நம்முடைய வாழ்க்கையிலே வார்த்தை நிமித்தமா, हमारे शब्द के द्वारा, நம்முடைய கிரியைகள் நிமித்தமாக हमारे जो क्रिया, ஒருவேளை கர்த்தருக்கு நாம் நம்பிக்கை துரோகம் செய்திருக்கிறோமா? प्रभु को कोई ठेस पहुंचाने जैसे कोई कार्य, கசப்பான கனிகளை கொடுத்திருக்கிறோமா? प्रभु को जो कड़वापन जैसा दान हम लोग देने जैसा किए होंगे அப்படி तो, செய்தோம் என்று சொன்னா अगर ऐसे किए हैं तो என்ன நடக்கும்? क्या होगा मालूम है? ஏசாயா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். यशायाह का किताब 5वां अध्याय में, இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். ம் அதன் வேலியை எடுத்து போடுவேன். அவர் வேலியை எடுத்து போடுவார். जब यदि हम कड़वा फल देते हैं तो हमारी जाल पहले हट जाती है। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोगों, அவர் எல்லாம் செய்து பார்த்து காத்து கொண்டு वो இருந்தார். सब
कुछ देखकर आशा के साथ बैठे थे कि एक अच्छा फल देगा, ஆனா நாமோ கசப்பான பழங்களை लेकिन கொடுத்தோம். मैंने और आपने क्या दिया? कड़वा फल दिया। அவர் இப்ப சொல்ல நான் வேலியை எடுத்து போடுவேன். अब वो कहते हैं कि मैं इसके पास से जाल हटा दूंगा। என்ன நடக்கும்? क्या होगा? வாசிங்க. அது மேய்ந்து போடப்படும். எல்லாம் வெளியுள்ள பிராணிகள் எல்லாம் வந்து அதை மேய்ந்து போடும். जब तक हमारी रखवाली की जाल रहती है तो उसे कोई छू नहीं सकता। जब रखवाली की जाल निकल जाती है तो सारे जंगली जानवर आकर उसे खा जाते हैं, அது மிதிக்கப்படும் என்று கர்த்தர் वो சொல்லுகிறார். कुचला जाता है। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोग, ஒரு கர்த்தர் நம்மை ஏன் திராட்சை தோட்டமாய் பார்க்கிறார்? प्रभु आपको और हमें क्यों வெறும் द्राक्ष के बगीचा வெறும் दे- பார்க்கிறது மாத்திரமல்ல, खाली देखते नहीं है, எவ்வளவோ முயற்சி எடுத்து விட்டார். बहुत प्रयास किया। இன்னும் நாம் கசப்பான கனிகளை கொடுப்போம் என்று சொன்னார். अब भी इतना सब सुनकर, देखकर, पढ़कर, सच्चाई जानकर यदि फिर भी हम அவர் कड़वाई का फल வேலியை देते எடுத்து हैं, போடுவேன் என்று கர்த்தர் तो जब- கர்த்தர் நம்மை எச்சரிக்கிறார். प्रभु आपको और हमको चेतावनी दे रहा है, यदि तू कड़वा फल देगा तो मैं जाल निकाल दूंगा। அல்லேலூயா. हालेलुया। முதலாவது पहला, கர்த்தர் நம்மை, நம் குடும்பத்தை, சபையை, நம்முடைய ஐக்கியத்தை ஒரு திராட்சை தோட்டத்தை போல பார்க்கிறார். எதற்கு? நல்ல கனிகளை கொடுப்போம் என்று நம்பிக்கையோடு பார்க்கிறார். प्रभु आपको और हमें और हमारे परिवार, हमारी कलीसिया से प्रभु ये चाहत रखते हैं कि एक अच्छा फल हमारे बच्चे देंगे कर कर, फिर भी यदि हम कड़वा फल देते हैं इतनी सच्चाई सुनकर, तो प्रभु हमारे तरफ से वो पूरे जाल निकाल दे। அல்லேலூயா. हालेलुया। இரண்டாவதாக दूसरी बार, பரலோகத்தை எப்போதும் திராட்சை தோட்டம் என்று சொல்லுகிறார். कभी भी प्रभु स्वर्ग को द्राक्ष की वाटी के समान जोड़कर बोलते हैं। வாசிக்க வேண்டாம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். लूका का सुसमाचार में 17वां अध्याय பரலோக 31वां ராஜ்யம் वचन। உங்களுக்கு உள்ளே இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லி प्रभु இருக்கிறார். हमको कहते हैं कि स्वर्ग राज तुम्हारे अंदर है कर कर कहते हैं। அதாவது ஆண்டவர் நம்மை பரலோக வாசியாய் பார்க்கிறார். तो इसका मतलब क्या है? आपको और हमको स्वर्ग के वासी कर कर देखता है। எப்படி ஒரு பால்காரன் பால் கொடுப்பானோ, कैसा एक दूध वाला आकर दूध लेके आके देता அதே है, போல பரலோக வாசியாய் நம்மை பார்த்ததினாலே தான் அவர் சொல்லுகிறார் உனக்குள் பரலோக ராஜ்யம் वो இருக்கிறது. क्या कहता है कि तेरे अंदर वो स्वर्ग है कर कर कहते हैं। என் அன்பான தேவ பிள்ளைகளே, मेरे प्रिय लोग, நீங்க இதை நல்லா கவனிச்சா தான் புரியும். ये आप अच्छे से ध्यानपूर्वक எப்போதெல்லாம் सुनेंगे तो பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாரோ, समझेंगे। जब भी वो स्वर्ग के राज के द्वारा बात करेंगे, அப்போதெல்லாம் ஒரு திராட்சை தோட்டத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். तभी वो द्राक्ष के वाटी के साथ ज्वाइन कर कर बोलते हैं। அவர் லூக் வாசிக்க வேண்டாம், வாசிங்க பார்க்கலாம். மத்தேயு 20:1 வாசிங்க. मत्ती का सुसमाचार 20वां में पहला वचन। பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலேயே புறப்பட்டான். அல்லேலூயா. हालेलुया। சோ பரலோக ராஜ்யத்தை பத்தி பேசும்போது கர்த்தர் திராட்சை தோட்டத்தை பத்தி பேசுகிறார். जब स्वर्ग का बात जब बातें करते तो जो द्राक्ष की वाटी के साथ बोलते हैं। ஆண்டவர் சொல்ல பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இருக்கிறது. प्रभु कहते हैं कि स्वर्ग का राज तो तेरे अंदर है, நீ பரலோக வாசியா இருக்கிறா. तू स्वर्गवासी कर कर कहता है। எதற்கு? क्यों? பரலோக ராஜ்யத்தில் அவருடைய வேலை செய்வதற்கு ஒரு வேலைக்காரனாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். स्वर्ग राज तेरे अंदर है तो तू स्वर्ग का कार्य करने के लिए तुझे और मुझे एक सेवक जैसा चुनते हैं। அல்லேலூயா. हालेलुया। மத்தேயு 20ஆம் அதிகாரத்தை வீட்டிலே வாசித்து பாருங்கள். मत्ती का सुसमाचार 20वां अध्याय के घर அந்த पर पढ़ के திராட்சை देखिए। அவருடைய திராட்சை தோட்டத்தில் வேலை செய்வதற்காக வேலையாட்களை அவர் என்ன செய்கிறார்? வெளியே போய் வேலையாட்களை கொண்டு வருகிறார். वो अपने द्राक्ष की वाटी में काम करने के लिए बाहर से लोगों को लेके आता है। அதிகாலை போகிறார். सवेरे जाते हैं, கொஞ்சம் ஜனங்களை கொண்டு வந்து திராட்சை தோட்டத்தில் வேலை செய்ய थोड़े लोगों வைக்கிறார். को बगीचा पे लेके आके छोड़ते हैं। 3 மணிக்கு போகிறார். जब 3 बजे जाते हैं, இந்த 3, 9, 11 இஸ்ரேல் டைம், அதான் நம்ம டைம் மாறும். அதனால இது இஸ்ரேல் 3, 9, 11 மணின்னு நீங்க நினைக்க கூடாது. ये इजराइल का टाइम आके वो उधर का टाइम अलग है, इसके लिए उधर अलग टाइम दिया, इधर अलग है अपना। 3ஆம் மணி நேரத்துல போனார்னா நைட்டு 3 பகல் 3 இல்ல. नहीं नहीं, சரிங்களா? இந்த வேதம் எப்போதுமே இஸ்ரேல் ஜனங்களோட டைமிங்கை வச்சு தான் எல்லாம் எழுதி இருக்கிறாங்க. ये बाइबल का जो वचन है इजराइल को टाइम के हिसाब से हमें बताया। அவர் காலையில போகிறார், கொஞ்சம் வரை சொல்றார் ஒரு நாளைக்கு உனக்கு ஒரு பணம். वो थोड़ा सवेरे जाते हैं, वो धनी जाता है और कहता है कि दाग की वाटी में काम है,
तो उसको बोलता है सवेरे आप जा रहे हो तो 1 रुपया आपको एक मिलेगा। दिन के लिए 1 रुपया ஒரு நாளைக்கு ஒரு பணம் एक दिन के लिए 1 रुपया। 1 रुपया நம்முடைய லாங்குவேஜ்ல 1 रुपया हाँ, अपने लैंग्वेज में 1 रुपया। 3 மணிக்கு போறாரு 3 बजे जाते हैं, அங்க கொஞ்சம் வர பாக்குறாரு उधर थोड़े लोग खड़े रहते हैं, நீங்களும் வாங்க வேலை செய்ய उनको भी बुलाते हैं चलो द्राक्षवाटी में काम करो। 9 மணிக்கு போறாரு 9 बजे जाते हैं, நீங்களும் வாங்க வேலை செய்ய आप लोग भी आओ काम करो। 11 மணிக்கு போறாரு 11 बजे जाते हैं, 12 மணிக்கு வேலை ஷிஃப்ட் முடியுது जब 12 बजे के बाद काम का शिफ्ट खत्म होता யாரும் है, வேலை செய்ய மாட்டாங்க उसके बाद कोई नहीं करेगा। கடைசி 1 ஹவர்ல கூட வெளிய போயிட்டு ஆள்களை கூட்டிட்டு வராரு लास्ट में 1 घंटा था तभी भी जाके लोगों को लेके आया। இது என்ன காண்பிக்கிறது क्या बताता है? ஒரு அவசரம் वो बहुत जल्दी है, அர்ஜென்சி बहुत जल्दी जल्दी होना கர்த்தருடைய है, அதாவது ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக வேலைக்காரர்கள் வேண்டும் क्योंकि स्वर्ग राज्य निकट है, इसके लिए उसके लिए सेवकाई करने के लिए उसके नौकर चाहिए। இப்போ கடைசில 1 ஹவர் வந்திருக்காங்க अभी तो सब लास्ट में 1 घंटे சிலவங்க के लिए आया। காலையில இருந்தே வேலை பார்க்கறாங்க थोड़े लोग तो सवेरे से कर रहे हैं, சம்பளம் கொடுக்கிற நேரம் வந்தாச்சு पगार देने का टाइम आया। இப்போ முதல்ல வேலை பார்த்தவனுக்கு எவ்வளவு ரூபாய் கொடுக்கறாங்க अब जो पहला काम करता है उसको कितना? அவனுக்கும் 1 ரூபாய் தான் उसको भी 1 3 रुपया। மணிக்கு வந்தாலும் 1 ரூபாய் தான் 3 बजे आए, उसको भी 1 9 रुपया। மணிக்கு வந்தாலும் 1 ரூபாய் தான் 9 बजे आए, उसको भी 1 11 रुपया। மணிக்கு வந்தாலும் 1 ரூபாய் தான் 11 बजे आए, उसको भी 1 ही रुपया। அப்போ காலையில வந்தவங்க சொல்றாங்க सवेरे जो आया वो बोल அப்ப रहे हैं, நாங்க காலையில இருந்து இந்த வெயில்ல நாங்க வேலை பார்க்கறோமே उन लोगों ने कहा कि हम सवेरे से धूप में काम कर रहे हैं, எங்களுக்கும் நீங்க அதை தானே தர்றீங்க आप हमें भी तो 1 ही रुपया दे रहे हो। எஜமான் என்ன சொன்னாரு धनी ने क्या कहा था? நான் உன்கிட்ட பேசின காசை கொடுத்தனா இல்லையா तेरे को मैंने जो बताया था वो रुपया में दिया कि அவனுக்கு நான் नहीं? எவ்வளவு கொடுக்கணும் அது ஏன் காசு उसको जितना देने का वो मेरा मर्जी என் है। அன்பான தேவ பிள்ளைகளே मेरे प्रिय लोगों, தேவனுடைய ராஜ்யத்துல प्रभु के राज में, சீனியரிட்டி ரொம்ப முக்கியம் அல்ல उधर प्रभु के राज में ऊंचा नीचा कुछ नहीं है, சின்சியரிட்டி ரொம்ப முக்கியம் बहुत जो कि जो ரொம்ப सीधा उनमें- बहुत, जो उनमें। वादे का पक्का, அனுபவத்தை விட अनुभवशाली से भी அர்ப்பணிப்பு மிக முக்கியம் अपने आप को जो त्याग देता है ஒரு वो बहुत அல்லேலூயா मेन है। சொல்லுங்களேன் हालेलुया, அல்லேலூயா हालेलुया। இன்னொன்று சொல்றேன் और एक कहता हूँ, அனுபவத்தை விட अनुभव से भी அர்ப்பணிப்பு மிக முக்கியம் वो जो अपने आप को त्याग देता है ஆனா बहुत मेन है। ஆனா அனுபவம் முக்கியம் ஏன் தெரியுமா अनुभव भी चाहिए, அந்த அனுபவம் இருந்த போய் தான் जो जिसके पास अनुभव है। சிலவங்க நினைக்கிறாங்கல்ல இப்போ ஒரு கூட்டத்துக்கு போறோம் हम लोग एक கூட்டம் முடிஞ்ச जगह में- பிறகு புது விசுவாசி பழைய விசுவாசி எல்லாரும் வராங்க अभी देखो, एक प्रार्थना में जाते हैं, एक झूठ जाता है, जूना विश्वासी भी रहता है, नया विश्वासी भी रहता है। அங்க ஒரு ஸ்பெஷலான ஒரு பாயாசம் கொடுத்தானா எல்லாருக்கும் பாயாசம் தான் उधर देखो, एक खीर का ग्लास देते हैं तो ये जूना विश्वासी नया विश्वासी करके नहीं, सबको सेम दिया அத जाता போல है। எல்லாருக்கும் சம்பளம் பரலோக ராஜ்யம் தான் तो सबका पगार स्वर्ग राजी है, ஆனா लेकिन அனுபவம் ஏன் முக்கியம் தெரியுமா अनुभव वाला क्यों जरूरी है मालूम அந்த है? அனுபவம் உள்ளவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினா वो अनुभव वाले लोग का प्रार्थना बहुत जरूरी है। அந்த ஜெபத்தினால் उसके प्रार्थना के द्वारा வேலையாட்களை கர்த்தர் எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் ஓ, கரங்களை பரஜோ- தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் அல்லேலூயா अनुभवशाली की प्रार्थना, उन लोग प्रार्थना करते रहने के वजह से एक एक झुंड आदमी लोग को प्रभु स्वर्ग में लेके आते கடைசி மணி रहता है। நேரத்திலும் கர்த்தர் ஊழியக்காரங்களை எழுப்பிக் கொண்டே இருக்கிறார் लास्ट टाइम में भी प्रभु आमीन उसके कार्य के लिए झुंड झुंड सेवकाई के लिए அதனால तैयार करता அனுபவம் है। இருக்கிறதே என்ன நமக்கு ஒண்ணு இல்லைன்னு நினைக்க வேண்டாம் इसका मतलब ऐसा नहीं बैठ जाने का कि मुझे अनुभव है लेकिन मैं कुछ नहीं कर सकता, ऐसा नहीं அனுபவம் बैठना। இருக்க போய் தான் आपके पास अनुभव है, அநேக ஊழியக்காரர்களை ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் எழுப்பிக் கொண்டு இருக்கிறார் आपकी प्रार्थना के द्वारा ही बहुत लोग आज प्रभु के कार्य कर रहे हैं। தேவனுடைய ராஜ்யத்தை ஒரு திராட்சை தோட்டத்துக்கு ஒப்பாய் பேசுகிறார் स्वर्ग राज को जो है कि बगीचा के साथ जुड़ा के बात அவர் करते हैं। சொல்றார் பரலோக ராஜ்யம் வேற எங்க இல்ல உனக்குள்ள இருக்கிறது स्वर्ग राज, प्रभु कहता है स्वर्ग राज कहीं नहीं तेरे अंदर है। உங்களையும் என்னையும் அவர் பரலோக வாசியாய் பார்க்கிறார் आपको और हमें स्वर्गवासी कर कर देखते ஏதோ हैं। ஒரு விஷயத்தில் நீங்களும் நானும் பரலோக ராஜ்யத்திற்கு நாம் ஒற்று உழைக்க வேண்டும் कोई तभी ये कार्य है कि हम प्रभु का जो चाहते उसे पहचान कर हम साथ जुड़े करना है। ஏதோ ஒரு கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் कुछ तो कार्य है, हमको समझकर प्रभु को प्रिय करना है और उसके तरह चलना भी है। ஆண்டவர் சொன்னார் அல்லவா प्रभु ने हमें कहा நான் है, பசியா இருந்தேன் ஆகாரம் கொடுத்தீர்கள் प्रभु कहता है कि
भूखा था तो आपने நான் मुझे खाना வியாதியா दिया। இருந்தேன், எனக்கு என்னை நீங்க பார்க்க வந்தீங்க. मैं बीमार था तो तुम लोग मुझे देखने आए। அதாவது நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீரை கொடுத்தீங்க. मैं प्यासा था तो आपने मुझे पानी दिया। ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்களும் நானும் பரலோக வாசியாய் கர்த்தர் பார்க்கிறார் என்று சொன்னால் அவருடைய ராஜ்யத்திற்கு நாம் ஏதோ ஒன்று செய்துதான் ஆக வேண்டும். देखो आपको और हमको कुछ से भी एक कारण से हालेलुया प्रभु ने चाहत रखा तो उनके लिए हम कुछ कार्य करना ही करना है। அல்லேலூயா. हालेलुया। இஸ்ரவேல் ஜனங்களை திராட்சை தோட்டமாய் கர்த்தர் பார்த்தார். प्रभु इजराइल के लोगों को द्राक्ष की वाटी जैसा देखा। அவர்களோ கசப்பான கனிகளை கொடுத்தார்கள். उन्होंने कड़वा फल दिया। அந்த ராஜ்யத்தை புடுங்கி கர்த்தர் நம்முடைய கரத்தில்